இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. தாயாம் திருவையானது இன்று புனித பதுவா நகர் புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. துறவு வாழ்வால் திரு அவையில் மாற்றம் கொணர்ந்து மக்கள் மனதில் புதுமைகளை பெற்றுத்தரும் அந்தோனியாரின் வாழ்வினை ஐயன் திருவள்ளுவருடைய குரல் வழியாக புரிந்து கொள்ளலாம். வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயர் பால பல. அதாவது, யார் ஒருவர் தனது இளமையில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனின் பாதம் பணிந்து துறவு மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த விண்ணும் மண்ணும் உள்ள காலம் வரை எல்லா பலன்களும் பெற்று போற்றப்படுவர் என கூறுகின்றார். இதைத்தான் புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். பொதுவாக துறவு என்பது எல்லோருக்கும் எளிதில் சாத்தியமில்லை. இந்த துறவினை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கென்று தன்னுடைய மன தயாரிப்பும் அந்த தயாரிப்பினுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கான வாழ்க்கை முறையும் தேவைப்படுகின்றது. இந்த பின்னணியில் அந்தோனியார் மக்கள் மனதில் புதுமைகளை பெற்றுத்தரும் மிகப்பெரிய புனிதராக மட்டும் திகழவில்லை. மாறாக துறவு வாழ்க்கையை எல்லோரும் எப்படி வாழ்ந்து ஆண்டவருடைய அருளை பிறருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். புனித அந்தோனியார் குழந்தை இயேசுவை தனது கரங்களில் தாங்கியவராய் அந்த இயேசுவின் உடனிருப்பால் மனித மனங்களை மாற்றி பல்வேறு அருள் கொடைகளை திரு அவைக்கு இன்றும் பெற்று தருகின்றார். கோடி அற்புதரின் வாழ்வை நாம் பின்பற்றி அவரை போல கிறிஸ்துவை நம்மில் கொண்டு நற்செயல்களின் சீடர்களாக பயணிக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பணிகளை முன்னெடுத்து செல்லும் தூதர்களாக புனித அந்தோனியாரை போல நாமும் வாழ்கின்ற பொழுது திரு அவை இன்று பலம் பெறும். திரு அவை இன்று புதிதாக பிறப்பெடுத்து கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிலே பறைசாற்றும் என்பதை உணர்ந்தவர்களாக பயணிப்போம். கோடி அற்புதரின் பரிந்துரையும் மன்றாட்டும் பாதுகாப்பும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.